भ्यो नमः। हरिः ओम्। ॐ नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नम आशिनेभ्यः यजामदेवान्यदि शग्नमाममाज्याया सस्यं समावृक्ष्य देवाः सदसस्पतिमद्भुतं प्रियमिन्द्रस्य काम्यं सनिं मेधामयासिहम् नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोगानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्यै नमः सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमः। ॐ वन्दे शक्तिधरं शिवात्मतनयं वन्दे पुलिन्दापतिं वन्दे पन्नकभो वन्दे वन्दे शक्तिधरं शिवात्मतनयं वन्दे पुलिन्दापतिं वन्दे भानुसहस्रमम्बुजनिभं वन्दे मयूरासनं वन्दे कुक्कुटकेतनं सुरवरं वन्दे सुधाम्बोनिधिं वन्दे हल्लकपुष्पशैलनिलयं वन्दे गुहं षण्मुखं शिवा திருச்சிற்றம்பலம் ஆடும் பரிவேலனி சேவல்யன பாடும் பனியே பனியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சிவா திருச்சிற்றம்பலம். முதலில் இச்சபையை உருவாக்கி எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அமர்ந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை யார் இயற்றினார் மற்றும் அதன் வரலாறை பற்றி முதலில் கூறுகிறேன். காலடி எனும் கிராமத்தில் சிவகுரு மற்றும் ஸ்ரீ ஆரியாம்பாள் என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். சில காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அக்காரணத்தினால் பரமேஸ்வரை நோக்கி தவம் இருந்தார்கள். அத்தவத்தின் பலனாக கலியுக வருடம் 2594 பிரபாவதி சம்பத்சர வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி புனர்வசு நட்சத்திரத்தில் பகவான் ஆதிசங்கரர் இப்புவியில் பிறந்தார். அவரது முதலாவது வயதிலேயே அவர் அக்ஷரங்கள் அதாவது எழுத்துக்களை பயின்று முடித்தார். அவரது இரண்டாவது வயதில் புத்தகங்களை படிக்க தொடங்கினார். அவரது மூன்றாவது வயதில் காவியங்கள் புராணங்களை படித்து அதனின் பொருட்களை மனதில் உள்வாங்கிக் கொள்ள துவங்கினார். பின்னர் மூன்றாவது வயதில் சில காலம் கழித்து அவருடைய தந்தை சிவனடி சேர்ந்தார். பின்பு அவருடைய 5வது வயதில் அவருக்கு உபநயனமாகி வேதாத்தியாயத்திற்காக பாடசாலை சென்றார். அப்பாடசாலையில் வேதாத்தியாயம் மட்டும் செய்யாமல் தர்க்க சாஸ்திரம் மற்றும் பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சாஸ்திரங்களை பயின்று அவருடைய 8வது வயதில் வேதாத்தியாயம் மற்றும் சாஸ்திர பாடங்களை முடித்து வீடு திரும்பினார். சில காலம் கழித்து அவரும் அவரது தாயாரும் பூர்ணா நதிக்கரைக்கு நீராட சென்றிருந்தார்கள். நீராட சென்றிருந்த அவ்விடத்தில் பாலகன் சங்கரரை முதலை ஒன்று விழுங்க முயன்றதும் பாலகன் சங்கரர் அம்மா என்று கூச்சலிட்டார். கூச்சலிட்டவுடன் அவரது தாயார் வந்து அதை பார்த்தார். பார்த்தவுடன் பாலகன் சங்கரர் அவரது தாயாரிடம் கூறினார், அம்மா, நீங்கள் எனக்கு சந்நியாசம் எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டால் முதலை என் காலை கண்டிப்பாக விட்டுவிடும் என்றார். அம்மா அதற்கு சம்மதித்தார். பின்பு பாலகன் சங்கரர் மானசீகமாக சந்நியாசம் செல்வதற்காக சங்கல்பம் மேற்கொண்ட மறுகணம் அம்முதலை அவருடைய காலை விட்டு மறைந்தது அவ்விடத்திலிருந்து. பின்பு அவரது சந்நியாச வாழ்வை தொடங்கினார். அச்சந்நியாச வாழ்வில் தான் இந்த ஸ்தோத்திரத்திற்கான வரலாறானது நடக்கிறது. அச்சந்நியாச வாழ்வில் அவருடைய கல்வி தவம் ஞானம் இதன் மீது பொறாமை கொண்ட அபினவகுப்தர் எனும் புலவர் ஒரு மந்திர ஏவலின் மூலம் காச நோயால் துன்புறச் செய்தார். இந்நோயின் துன்பத்தை தாங்க இயலவில்லை. ஓரிரவு அவரது கனவில் தோன்றி சிவபெருமான் ஜெயந்திரபுரம் அதாவது திருச்செந்தூர் எனும் திருத்தலத்தில் சூரபத்மாவை வென்று அழித்துவிட்டு ஜெய வடிவில் விளங்கும் என் குமாரனாகிய செந்தில் குமாரனை கண்டு வழிபட்டால் இக்கொடிய வியாதி உன்னை விட்டு அடியோடு நீங்கும் என்று கூறி மறைந்தார். மறுநாள் தம்முடைய யோக சக்தியின் மூலம் திருச்செந்தூர் என்னும் ஜெயந்திரபுரத்தை அடைந்தார். அங்கு ஆதிசேஷன் என்னும் தெய்வநாகம் திருச்செந்தில்நாதன் திருவடிகள் வழிபாடு செய்ததை கண்ணுற்றார். உடனே பாம்பு என்றும் பொருள் தரும் புஜங்கம் என்னும் பெயர் கொண்ட புதுவகை ஆப்பிள் வடமொழியில்
33 கவிகள் கொண்ட திருப்பாமாலை படைத்து திருச்செந்தலாதிபன் திருவடிகளை சூடினார். இதுதான் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் தோன்றிய வரலாறாகும். சென்ற சபையில் முதல் மூன்று ஸ்தோத்திரத்திற்கான அர்த்தத்தை நான் கூறியிருந்தேன். தற்பொழுது அதனின் தொடர்ச்சியாக 4, 5 மற்றும் 6வது ஸ்தோத்திரத்திற்கான அர்த்தத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலில் 4வது ஸ்லோகம். யதா சந்நிதானம் கதாமானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இது வியஞ்சயன் சிந்து தீரே ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். அதன் அர்த்தம், எப்பொழுது மனிதர்கள் என் சன்னதியை அடைகிறார்களோ அப்பொழுதே சம்சார கடலின் கரை அடைந்து விடுகிறார்கள் என்பதை காட்டுவது போல், சமுத்திரத்தின் எந்த முருகன் வசிக்கின்றாரோ பக்தர்களின் பாபத்தை போக்குகிறவரும் ஸ்ரீ பராசக்தியின் புத்திரனமான அந்த ஸ்கந்தனை துதிக்கிறேன். அடுத்ததாக 5வது ஸ்தோத்திரம். யசாப்தேஸ்தரங்கா லயம் யாந்தி துங்காஹ ததைவா பதசன்னிதௌ சேவதாம் மே இதி வோர்மி பங்கிர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே ஹ்ருத்சரோஜே குஹந்தம். அதன் பொருள், எப்படி சமுத்திரத்தின் பெரியதான அலைகள் என் கோயிலை அடைந்தவுடன் அழிந்து விடுகின்றனவோ அதன் போல் பக்தர்களின் பெரியதான ஆபத்துகளும் என் கோயில் வாசல் வந்ததும் அழிந்துவிடும் என்பதை மனிதர்களுக்கு அலைகளை காட்டுவதன் மூலம் உபதேசிக்கின்ற ஸ்ரீ முருகனை எப்பொழுதும் என் ஹிருதய கமலத்தில் தியானம் செய்கிறேன். அடுத்ததாக 6வது ஸ்தோத்திரம். கிரோமன் நிவாசே நராயே திரூடாஹ ததா பர்வதே ராஜதே தே திரூடாஹ இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூடஹ சதேவோ முதேமே சதா ஷண்முகாஸ்து. அதன் அர்த்தம், எப்பொழுது மனிதர்கள் நான் இருக்கும் மலையில் ஏறி வருகின்றாரோ அப்பொழுதே கைலாச பருவத்தில் ஏறி விடுகிறார்கள் என்று சொல்பவர் போல், கந்தமாதன பருவத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தேவனை, ஆறுமுக கடவுளை எப்பொழுதும் எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பவராக இருக்கட்டும். நான் பேசியதில் ஏதேனும் தவறிருந்தால் என் குருநாதரை அதை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.